கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள் எப்போ பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பாலக்காடில் வந்து ஃபோர்ட் போயிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹிடன் ஃபால்ஸ் வந்து நேராக அங்கே தாங்க போய்ட்டோம். அந்த வீடியோ தான் கிட்டத்தட்ட வந்து 4500 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து நம்ம வந்து என்ன ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கோங்க. ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து பிளான் பண்ணது வந்து 2800 கிலோமீட்டர். ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணோம். ஒரே வாட்டி ஒரே ஸ்டேஜ் வந்து ஒரு 10 நாள் 11 நாள் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து சந்தர்ப்பம் சொன்னாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் தான் சுத்த முடிஞ்சுது. ஸோ இதுக்கு முன்னாடியும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி பிளான் பண்ணனால 2 வாட்டி போயிட்டு வந்ததுனால வந்து கிட்டத்தட்ட 4500 ப்ளஸ் வந்து போயிருக்கோங்க. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மறக்காமல் அது எல்லாமே வீடியோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் சவுத் வெஸ்ட் ரைடன் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டு அன்பு எல்லாமே கொடுங்க. இவ்வளோ போகலாம் கைஸ். ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து இப்போ நேராக பாலக்காடில் இருக்க ஃபோர்ட்டு தான் போகிறோம். போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. பச்சை பசையில் இருக்குங்க. இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே வந்து என்னோடய ஆர்ட் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு கொடுப்பேன். ஒரு அருமையான ஊர் இது தாங்க. இந்த லெஃப்ட்டில் தாங்க திரும்பணும். இது கரெக்டாக எங்கன்னா இது போட்டுரு கவர்மெண்ட் ஃபிஷனு பிச்சி ஸோ பிச்சி டேம்னு போட்டிங்கன்னா அந்த பக்கமாக வர லெஃப்ட்டு தான் எடுக்கணும். நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போனோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடாக பிரிட்ஜ் ஏறாதோ. ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனோம். நம்ம வந்து இப்போ பாலக்காடு போய் போகிறோம். நம்ம வரும்போது வந்து இப்படி தான் வருவோம். எப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக இப்படி தான் வருவோம். ஸோ இது ஒரு பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா பிச்சி டேம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் ஒன்று வரோங்க. அது வந்து 2 மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருப்பாங்க. செம பெரிய டனல். அது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? அது கம்பல்சரி காட்டுறேன். கைஸ் இதுதாங்க அந்த டனல். கேப் டோல் லெஃப்ட் லைனு மலைக்கு நடுவில் பார்த்தீங்களா உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 பக்கம் விட்டுருந்தாங்க. இப்போ ஏன் இப்படி விட்டுருக்காங்கன்னு தெரில. இந்த பார்த்தீங்களா வெறும் 40 கிலோமீட்டரில் தான் போகணுமா. ஃபஸ்ட்டு வந்து எல்லோ லைட் போட்டுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்களா ஒயிட் லைட் போட்டுக்கிறாங்க. இதுமாரி சிங்கிள் லைனில் விட்டுருந்தாங்க. இப்போ டபுள் லைனு. அந்த பக்கம் ஒர்க்கு போயிட்டுருக்கு போல். ஒரு மலை நடுவில் பார்த்தீங்கன்னா குடைச்சி எடுத்து இந்தமாரி ரோடு போடுற அளவு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெவலப் ஆகிருக்கு. பொறுமையாகவே போகலாங்க கைஸ். இதுலேயும் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் உள்ளே வர இன்னொரு பக்கம் ஒரு லைன் மாரி ஒரு சப்வே மாரி போட்டுக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேனு எப்பா. ஸோ ஏர் வெளியே தள்ளுறதுக்கு, ஸோ கெட்ட ஏர்லாம் வெளியே தள்ளிட்டு நல்ல ஏர்லாம் உள்ளே வரத்துக்காக அது பண்ணி வச்சுருக்காங்க போல். ஏன்னா மூச்சு டனல் அடியில் போகிறோம்ல, அதனால். கைஸ் என்னன்னாங்க 2 சுற்றி வந்து மழை இருக்கனால 80 போலானே நம்மளை தள்ளுதுங்க வண்டி. அப்படியே அலாயுது. ரொம்ப கடினமாக இருக்குங்க இந்த இடத்துல. ஆனால் ஓட்ட ஏன்னா 4 பக்கமும் சுற்றி மழை இருக்குல்ல, ஆறு வந்து 4 பக்கமும் இப்படி அடிக்குமா. அதனால் ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இந்த இடத்துல ஓட்ட. ஆனால் இங்கே ஸ்பீட் லிமிட்டு 100 கொடுத்துக்கிறாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுதுங்க. நான் வந்து கரெக்டாக ஆலத்தூர் அப்படின்ற ஊருக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் பாலக்காடு வந்து ஒரு 20-19 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ரொம்ப கழுத்து வேறு வலிக்குதுங்க. ஹெல்மெட் வந்து ரொம்ப வெயிட்டாக, அதில் கோபுரம் வேறு மாட்டின்னு கிட்டத்தட்ட 5 நாளுக்கிட்ட நம்ம வந்து இதிலே வந்து போயிட்டுருக்கோம்ல, அதனால் ரொம்ப கழுத்து வேறு வலிக்குது. கைஸ் பாலக்காடு வந்து வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் வந்து 4.7 கிலோமீட்டர்ஸ் தான். 8 நிமிஷத்தில் போயிடலான்னு போட்டிருக்கு. நம்ம நேற்று கொச்சியில் லூலு மால் போனோம் பார்த்திங்களா, அதேமாரி பாலக்காடோட லூலு மாலுங்க இது பார்த்திங்களா. அது வந்து ஒரே கம்பெனி தான் போல். மொத்தமாக எல்லா ஸ்டேட்லேயும் முக்கியமான ஸ்டேட்லலாம் வச்சுருக்காங்களா தெரில. பாலக்காடோட லூலு மால் இது தான். லெஃப்ட் எடுக்கணுங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இதை போட்டிருக்காங்க. பாலக்காடு கோயம்புத்தூர். ஸோ கைஸ் இந்த லெஃப்ட்டில் தான்
ஒரு கரெக்டாக பைபாஸ்லேருந்து 1.5 கிலோமீட்ரு வருதுங்க. பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் 950 மீட்டர் தான், 2 நிமிஷம் தான் போட்டிருக்கு. பாலக்காடு சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் வந்து பெருசு பெருசாக பில்டிங்லாம் இருக்குது. அட்டா பாவி, எவ்வளோ ஜஸ்ட்டு நேற்றுக்கு என்னை செஞ்சு விட்டுருப்பார் அவர். இதாங்க ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஓங்க போய்ட்டு பார்க் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு விலாக் எடுக்க வேண்டியது தான். ஃபோர்ட் உள்ள வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. வந்து சூப்பராக இந்தியா ஃப்ளாக் பார்த்தீங்களா, கொடி பறக்குதா. ஃபோர்ட் உள்ளே மரம் இருக்குது, தண்ணி இருக்குது. ஐயா அங்கே பாருங்கள், அழகாக நீந்திட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ட்டுன்னு தெரில, யாரால் கட்டப்பட்ட ஃபோர்ட்டுன்னு தெரில எனக்கு. பட் வந்து நம்ம பாலக்காடுனாலே ஃபோர்ட்டு ஒரு ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, அதனால் வந்தோம். இங்கே தேவையில்லாத விஷயம் பண்ணுறாங்க. இங்கே இருந்துட்டு நான் இந்த டைமில் போடலாம், இந்த சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி இடம் போல். நேராக உள்ளே போய் பார்க்கலாம் நான் இருக்குன்ட்டு. மேலே வந்துட்டோங்க. ஸோ இதான் அந்த டைமில் வந்து இங்கெல்லாம் சிப்பாய்கள் அவங்களாம் வந்து நிற்பாங்க. பிரிட்டிஷ் ஆளுங்க அவங்களாம் வந்து வேறு ஆளுங்க வந்தால் இங்கே இருந்தால் சுடுவாங்க. அதோட இது தடங்கள் தான். இதெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து அந்த டைமில் அவங்க படத்து தான். இந்த நேம்லாம் எழுதியிருக்காங்களே, இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க தான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கம்பல்சரி எனக்கு தெரியும். இப்போ லேக் மாரி அப்படியே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக ஒரு பார்வைக்கு அழகாக பண்ணிட்டுருக்காங்க, ரெடி பண்ணிட்டுருக்காங்க. 4 பக்கமே இதேமாரி தூண் தான், இந்தமாரி ரவுண்டு தூண் தான் 4 பக்கமே. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்தோன்னா சும்மா இந்த பாலக்காடு ஃபோர்ட்டுன்னு பார்த்துட்டு உக்காஞ்சிட்டு வேணால் போகலாம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதை பாருங்க, போட் ஒன்று இருக்குதுங்க, சின்னதாக சாமி அதெல்லாம் வச்சு கும்பிட்றாங்க போல். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நேராக கீழே இறங்கிட்டு வெளியே போயிடலாம். இதையும் ஒரு பார்க் ஆக்கிட்டானுங்க. மூளைக்கு லவர்ஸாக இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ வந்து நம்ம ஃபோட்டோ விட்டு அடுத்தது வந்து நேராக கோயம்புத்தூர் போவாங்க. ஓகே, நம்ம ஃபோர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நேராக இப்போ கோயம்புத்தூர் தான் போகிறோம். கோயம்புத்தூர் அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கார். ஸோ அவரை போய் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தாங்க போகிறேன்.
சவுத் வெஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு, இப்போ வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ vlog எல்லாமே மொத்தமாக நீங்கள் பார்ப்பீங்க, அதான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுன்றது ரொம்பவே கொடுங்க, அது கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மேலும் நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த vlog வந்து என் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாய் வரட்டா. வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து இந்த சவுத் வெஸ்ட் சைடு வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே போகிறோன்றது பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸாக வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய பிளான்ஸுன்றது இருக்குது. உங்கள் அன்பு, சப்போர்ட்டு, ஷேர் எல்லாமே கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா வரட்டா.